ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். 2 கொரிந்தியர் 1:4. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து இவ்வுலகில் மனிதனாய் வந்துதித்து சகலவித உபத்திரவங்களை அனுபவித்து சிலுவையில் நமக்காக தம்மை ஒப்பு கொடுத்து மரித்து உயிர்த்தவர். பாவமான இவ்வுலகில் நம்மை போலவே மனிதனாகவே வாழ்ந்தாலும் பாவம் அவரை ஒட்டி கொள்ளவே இல்லை. அவர் பரிசுத்தர். நமது பலவீனத்தில் நம்மோடு கூட பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியராய் அவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் நமது ஆறுதலின் தேவனாய் இருக்கிறார். தேவன் அருளும் ஆறுதலானது நாம் ஆறுதல் அடைவதோடு மாத்திரமல்லாது உபத்திரவப்படுகிற மற்றவர்களையும் ஆறுதல் படுத்தக்கூடியதான ஆறுதலையே அவர் தருகிறார். மேலும் நாம் நம்மையே சார்ந்து நம்மையோ நம்மை சார்ந்தவர்கள் மீதோ நம்பிக்கை வைக்காமல் மரித்தோரை எழுப்புகின்ற தேவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் நம்மை மரணத்திலிருந்தும் நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகையால் நாம் உபத்திரவப்படுகிற போதும் பாடுகளை அனுபவிக்கிற போதும் இயேசு தாமே நம்மை ஆறுதல் படுத்தி தேற்றுவார். நாம் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போக மாட்டோம். கீழே விழுந்தாலும் மனம் முறிவடைந்து போகவும் மாட்டோம். நமது ஆண்டவரால் கைவிடப்படுவதும் இல்லை. பிரியமானவர்களே, இன்று நாம் பாடுகளை கண்டு பயப்படுகிறோம். எப்போதும் உபத்திரவமற்ற சொகுசான வாழ்க்கை வாழவே நினைக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக பலப்படுவோம், நம்பிக்கையோடு வாழுவோம். ஆறுதலின் தேவனாகிய இயேசுதாமே உங்களோடு இருந்து சகல உபத்திரவங்களிலும் ஆறுதல் செய்வார், ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். சகல ஆறுதலின் தேவனாகிய கர்த்தாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். தேவனே, அண்டை வீட்டுக்காரர்களால் உறவினர்களால் நெருக்கப்படுகிற ஒடுக்கப்படுகிற கண்ணீர் வடிக்கிற கலங்குகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்ததாமே வழக்காடி அவர்களை மீட்டு ஆத்மா ரட்சிக்கப்படவும் ஆறுதல் அடையவும் உங்க கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தங்களது வாழ்வில் சந்தித்த இழப்புகள், ஏமாற்றங்கள், தோல்விகளினாலே மனம் தளர்ந்து போயுள்ள குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் ஆத்மாவிலே பலன் தந்து கர்த்தர் தைரியப்படுத்தவும் புதுபலன் அடைய செய்யவும் தேவரீர் கிருபை செய்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் சுகமாயிரு என்ற வாக்கின்படி கடந்த நாட்களில் எங்களது விண்ணப்பங்களுக்கும் செவி கொடுத்து எங்கள்கிட்ட ஜெபிக்க சொன்ன ஒவ்வொருவருக்கும் தேவன் அருளிய நல்ல சுகத்துக்காகவும் பற்பல விதமான பிரச்சனைகளோடு இருந்தவர்களுக்கு தந்த விடுதலைக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் கட்டுகளை அகற்றினதற்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லாவித சந்தோஷத்தாலும் சமாதானத்தாலும் ஒவ்வொருவரையும் நிரப்பிடவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானம் நிலைத்திருக்கவும் சத்ருவின் கண்ணிகளுக்கு விலக்கி காக்கப்படவும் வேலைக்காக முயற்சிப்போருக்கு கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணவும் வாகனம் ஓட்டுகிறவர்கள் பாதுகாப்பாய் ஞானமாய் ஓட்டவும் ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆன்லைன் சூதாட்டங்களில் தங்கள் பணத்தை இழந்து குடும்பத்தை நிற்கதியாக்குகிற நிலை மாறவும் வாலிபர்கள் சமூக வலைத்தள பாவங்களில் சிக்கிவிடாதபடி கர்த்தருடைய பலத்தகர இடைபடவும் மக்களை சீரழிவுக்கு கொண்டு செல்லக்கூடிய செய்திகள் முடக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருமண தகுதி அடைந்த பிள்ளைகளுக்கு கர்த்தரின் அநாதி திட்டத்தின்படி ஏற்ற துணையை தந்தள்ளி திருமணம் கையுடியற செய்திடவும் பல ஆண்டுகளாக குழந்தைக்காய் காத்திருக்கும் குடும்பங்களுக்கு உதவி செய்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் செய்கிற தேவன் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாற பண்ணி ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களில் உள்ள சமாதான குலச்சைகள் நீங்கி பிரிந்திருக்கும் குடும்பங்கள் சேர்ந்து வாழவும் பிரிவினை நாவியின் கிரியைகள் இயேசுவின் இரத்தத்தால் அழிக்கப்படவும் பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே சகோதர சகோதரிகளுக்கிடையே உள்ள விரிசல்கள் சரி செய்யப்படவும் ஜெபிக்கிறோம். அப்பா, வாங்கின கடனை செலுத்த முடியாமல் மேலும் மேலும் கடன் சுமைக்குள்ளான குடும்பங்களுக்கு கர்த்தருடைய கண்களில் தயை கிடைத்து கடன்களை செலுத்தி தீர்த்திடவும் நீயோ கடன் வாங்குவதில்லை என்ற வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கும் பாக்கியத்தை தந்தள்ளவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அரசின் கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்படுவதற்கு மந்திரவாதிகளை தேடி அலைகிற ஒவ்வொரு மக்களும் விடுதலை பெறவும் இயேசுவின் பலத்த கருத்தால் மீட்கப்பட்ட மக்கள் ரட்சிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நவீன கலாச்சாரங்களில் அடிமைப்பட்டு வாழ்க்கையை தொலைத்த உலகம் எங்கும் உள்ள கிறிஸ்தவர்கள் குடிப்பழக்கம், பாலியல் ஒழுக்கக்கேடு, மனநோய், தற்கொலை ஆகிய போராட்டங்களிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் விடுதலை பெறவும் பரிசுத்தரின் கரம் ஒவ்வொருவரையும் மீட்டிடவும் ரட்சித்திடவும் ஜெபிக்கிறோம்.
வியாதியோடும் பலவீனங்களோடும் வாழுகிற ஒவ்வொருவரையும் தேவரீர் உங்கள் தழும்புகளால் குணப்படுத்திடவும் அவர்கள் ஆரோக்கிய சுபலத்தோடு வாழவும் தேவன் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் சமாதானமாகவும் நல்ல ஐக்கியத்தோடும் சுபீட்சமாக வாழவும் ஆளுமை பொறுப்பிலோர் ஜனங்களின் நன்மைக்காகவும் உத்தமும் உண்மையுமாய் செயல்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.